அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரிகளே, நண்பர்களே, நான் மௌலவி இல்ஹாம் நுதாரி. நீண்ட நாட்களுக்கு பிறகு கவலையான சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேட் 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. 2 நாளைக்கு முன்னால் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். ஊரை பேரை சொல்ல விரும்ப இல்லை. சில வருஷங்களாக எனக்கு அறிமுகமானவர், ஒரு கஷ்டவாளி, ஒரு ஏழை குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு சகோதரர். கூலி வேலை செஞ்சு தன்னை குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சகோதரர். வாட்ஸ்அப்பு மெசேஜ் போட்டிருந்தார், மௌலானா சோமாகிறீங்களா, என்ன மாதிரி, மிச்சங்காலமாக அவங்களோட சத்தங்கள் ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக் லைவ் ஒன்றும் காண இல்லை, ஆடியோக்களை காண இல்லை அப்படின்ட்டு விசாரித்து போட்டு இப்படித்தான் ஸ்கூல்லேருந்து இப்படி ஒரு பில்லு கொடுத்துருக்கிறாங்க. இனி 2 பிள்ளைகள் என்றாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு கிழமையாக தொடர்ந்து மழை பெய்யறதுனால வேலையை போய்கொள்ளமேலாம் ஏதாவது செய்யலும் என்றால் யார்கிட்டையும் சொல்லி 2 பிள்ளைகளுக்கும் ஏதாவது புக்ஸ் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்ல வர செய்தி என்னென்றால், அப்போ நான் சில விஷயங்களை நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன். நான் சொல்ல வர செய்தி என்னென்றால், இந்த நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸுங்கிறோமே, அண்டை கொலைச்சி வாழ்கிறவங்க தானே எங்களோட நாட்டில் பெரும்பான்மை ஆகிக்கிறாங்க. இதில் 2 வகை இருப்பாங்க, 2 விதமான மக்கள் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஏதோ தண்டை தேவைண்டு வார நேரம் வாயை திறந்து போய் கேட்டு சாதிச்சு கொள்கிறவங்களும் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க எங்கள்கிட்ட வருவாங்க, நாங்கள் கொடுக்கலன்னா இன்னொருத்திட்ட போவாங்க, அவங்க கொடுக்கலன்னா இன்னொருத்திட்ட போவாங்க. இப்படின்ட்டு அவங்க எப்படியோ கேட்டு ஏதோ ஒரு அமைப்பில் தன்னோட விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா சாதிச்சு கொள்வாங்க. ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னும் அதிகமானவங்க இருக்கிறாங்க, தன்னோட பிரச்சனைகளை கஷ்டங்களை காட்டிக்கொள்ளாமல் வெக்கத்தோட கௌரவமாக கண்ணியமாக மறைச்சி வாழ்கிறவங்களும் இல்லாமல் இல்லை. கட்டாயம் இது மாதிரியானவங்க தேடி முறையாக கண்ணியமாக இவங்க கவனிக்கப்படணும்ங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இதை குர்ஆனும் பேசியிருக்குது, லிஸ்ஸா இலே வல் மஹ்ரூம், கேட்குறவங்களுக்கும் கொடுங்க, கேட்டு வரவங்க மட்டும் இல்லைவாப்பா கஷ்டவாளி, கேட்காதவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு கேட்கல என்கிறதுக்காக வேண்டி அவர் கஷ்டம் இல்லை என்கிறது நாம் யாரும் யோசிக்கப்படாது. எங்களோட ஒரு பலவீனம் என்னென்றால், கேட்கலையே, கஷ்டமெண்டா கேட்டிருப்பாரு, தேவைண்டா கேட்டிருப்பாரு, பிரச்சனைண்டா சொல்லி இருப்பாரு என்ற கோணத்தில் தான் நாங்கள் யோசிக்கிறோமே தவறு. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே தன்னை செல்ஃப் ரெஸ்பெக்டோட தன்மானத்தோட கேட்குறவங்க மரியாதை இல்லாதவங்கன்னு சொல்ல வர இல்லை. அவங்க பொறுத்து இயலாத கட்டத்தில், யாரும் கண்டு கொள்ளாத கட்டத்தில் தான் வீட்டிலேருந்து வெளியில் போவாங்க, வீட்டுக்கு வெளியே இறங்குவாங்க, கை நீட்டு கேட்பாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் சமூகம் வைக்கப்படாது, அந்த இடத்துக்கு அந்த ஊரில் இருக்கிற தனவந்தர்கள் வைக்கப்படாது. இப்போ உதாரணமாக வீடுகளுக்கு ஹவுஸ்மேடாக வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவங்க பெண்கள், லேடிஸ், இப்போ நாங்கள் எல்லோரும் சொல்கிறேன் என்றால் போகாதீங்க, வெளிநாட்டுக்கு தனியாக போகிறது ஹராம், அது கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்னாலும் ஏன் போகிறாங்கன்னு நாங்கள் யோசிக்கப்படாதா? ஒரு பொம்பளை யாருமே விருப்பத்தோடு போகிற இல்லையே. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆரம்ப கட்டம் வீட்டிலிருந்து ஒரு நாடு கடந்து, கடல் கடந்து, கண்டம் கடந்து, 1 மாதம் 2 மாதமாக 2 வருஷம் பல வருஷங்கள் தன்னை சொந்த மாப்பிள்ளையை பிரிஞ்சு, பிள்ளைகளை பிரிஞ்சு, சிலவங்க வாழ்க்கையை இழந்து, வாழ்க்கையை பிரிஞ்சு, சொந்த ஊரை விட்டு பச்சிலம் பாலகனை யார்கிட்டையோ கொடுத்து போட்டு குமரு பிள்ளைகள் விட்டு போட்டு போகிறாங்கன்னா யாரும் சந்தோஷத்துக்காக போகிற இல்லை. வீட்டில் நாட்டில் இருந்து ஏதோ யாருமே கண்டுகொள்கிறாங்க இல்லை, யாருமே தாராங்க இல்லை, எங்களோட பிரச்சனையை பார்க்குறாங்க இல்லை. இதுக்கங்களை என்கிற இடத்துக்கு வந்தது பிறகுதான் சரி என்று அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டிலேருந்து வெளியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நாங்கள் எல்லோரும் எல்லா இடத்துல ஒவ்வொரு ஊர்லேயும் மஹல்லா மாசியல் நிர்வாகிகள் உட்பட, உலமாக்கள் உட்பட, தனவந்தர்கள் உட்பட, வாலிபர்கள் உட்பட எல்லோரும் எல்லா இடத்துல பதில் சொல்லணும். இதை மறந்துடுறாங்க. இன்றைக்கு நடுத்தரமானவங்க, இந்த கடைகளில் வேலை செய்கிறவங்களோட வாழ்க்கை, இன்றைக்கு எங்களோட நாட்டு நிலைமை எடுத்துக்கொண்டா நான் சொல்லித்தான் நீங்கள் தெரியணுங்கிறதில்லை. என்னை விட உங்களுக்கு அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் தெரியும். இன்றைக்கு நாட்டில் ஒரு கடையில் வேலை செய்கிறவங்க, ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, சாதாரணமாக இன்றைக்கு ஒரு பாஸ்மாரோட கை வேலையை போகிறவங்க, இந்த தோட்டங்கள் அங்கிங்கே வேலை செய்கிறவங்க, இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஃபேக்ட்ரிகளில் அங்கே இங்கேண்டு போய் இவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க? அப்போ இந்த சகோதரர், எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்ட சகோதரர்கிட்ட அவர் கொஞ்ச நாள் கோழிக்கடையில் இருந்தார், கொஞ்ச நாள் ஹார்ட்வேரில் இருந்தார். அவருக்கும் ஆல்ரெடி நோயாளி உண்டு, அவருக்கும் அந்த பின்னால் பிளட் போகிற பிரச்சனை ஒன்றும் இருக்குது, அந்த பிரச்சனை ஒன்றும் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், என்னவாப்பா
என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை மௌலவி இப்படித்தான், நான் இந்த டவுனில் பேர்களை சொல்ல விரும்ப இல்லை. அவர் சொல்கிறார், இல்லை எங்கிட்ட டவுனில் வந்து ஒரு நாள் கடையில் இருந்தால் சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் போகிற வர செலவுக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 800 ரூபா 1000 ரூபா தான் கடையில் கொடுக்குறாங்கன்ட்டு. இனி அது எந்த மாதிரின்னு தெரியலை. ஏன்னு கேட்டால் அதை விட கூட எடுக்க இயலாது. 800 ரூபாய்க்கு மக்கள் வாராங்களாம். பொதுவாக சில இடங்களில் வந்து தோட்டப்பகுதிகளில் எல்லாம் இங்கே வேலை செய்கிறவங்க, கஷ்டவாளிகள், பெண்கள், வயசானாக்கள் என்ன செய்வாங்கண்டா, ஒரு கடையில் போய் எனக்கு இவ்வளோ கொடுத்தா போதுமென்ற இடத்துல இருந்தாங்கண்டா நீ பொஸ்காரனும் பார்ப்பான், அட என்னத்துக்கு 1500 ரூபா கொடுக்கணும், 800 ரூபாய்க்கு ஆள் வருது, அவருக்கு ஆம்பளையாக இருந்தா என்ன, பொம்பளையாக இருந்தா என்ன, உள்ளூர் வாசியாக இருந்தா என்ன, வெளியூர் வாசியாக இருந்தா என்ன, முஸ்லீமாக இருந்தா என்ன, நன் முஸ்லீமாக இருந்தா என்ன, வயசாளியாக இருந்தா என்ன, வாலிபனாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, வாரவர் மூலமாக தனக்குரிய வேலை நடக்கும் என்றால் அவங்களோட லாபத்தை தான் ஒரு சில பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க பார்ப்பான். நான் என்ன சொல்கிறேன்டா, வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் பரந்த மனசோட வியாபாரம் செய்யுங்க, அல்லாஹ் பரக்க செய்வான், பறந்து தருவான். அல்லாஹு தாலா உங்களுக்கு விஷாலமாக தருவான். கல்பை விஷாலமாக வச்சுவோங்க வாழ்க்கையில். எப்போவுமே கல்பு குறுகினதாக இருக்கப்படாது, கல்பு சுருங்கினதாக இருக்கப்படாது. கல்பு எப்போவுமே கொளுத்திரிக்கணும். எங்கட சிந்தனையெல்லாம் கொளுத்திரிக்கணும். எங்கட அப்படி கொளுத்திருந்தால் அல்லாட ரிஸ்க்கும் அல்லாஹ் எங்களுக்கு பெருசாக தருவான். எங்கட ஊரில் இருக்கிற ஒரு கஷ்டவாளி ஒன்று 3 பிள்ளையோட வாப்பா என்னை கடையில் வேலை செய்கிறார். ஒரு 500 ரூபா அல்லா எனக்கும் தந்திக்கிறான். ஒரு 500 ரூபா 1000 ரூபா இல்லை, ஒரு 1500 ரூபா கொடுக்குறோம், குறைஞ்சா போகுது. நீ 500 ரூபா கொடுக்குறீங்களா, என்ன 5000 வழியை திறந்து தருவான். உங்களோட மனசு எவ்வளோக்கு விசாலமாக இருக்கோ அதை விட விசாலமாக ரப்பு தருவான். நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஏன்ற ஒரு தனி உழைப்பால் எனக்கு கடையில் வேலை செஞ்சு அவர் கொடுக்குற அந்த 1500 ரூபாயில் ஒரு 4 பேர் தின்றாங்க, 2 நோயாளிக்கு மருந்தாக போகுது, 2 பிள்ளைகளுக்கு கிளாஸ் பீஸாக போகுது, மக்தபுக்கு பீஸாக போகுது, அந்த வீட்டில் லைட் பில்லை கட்டுறான், தண்ணி பில்லை கட்டுறான், பொண்டாட்டியோட சந்தோஷமாக திண்டு குடிச்சிட்டு மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கியா. இந்த கோணத்தில் யோசிங்க பார்ப்போம். என் கடையில் வேலை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த பணத்தால் இவ்வளோ வேலை நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷப்படுற நேரம் அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அல்லாஹ் தாலா எங்களுக்கு தாரதும் அல்லாஹுக்கு எங்களுக்கு தராமல் பிரித்து கொடுக்கலாம் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு நிறைய தாரது, நிறைய லாபத்தை தாரது, சொத்து செல்வத்தில் பறக்க செய்கிறது அல்லாஹ் எங்களே டெஸ்ட் பண்ணுறான். என் மனசு எப்படி இருக்குது, என் உள்ளம் எப்படி இருக்குது, பறந்து விரிஞ்ச உள்ளமா, சுருங்கின உள்ளமா, நான் பகையிலா, கஞ்சனா, இல்லை நான் கொடை வல்லலா, நான் கஷ்டவாளிகளை பற்றி யோசிக்கிற மனுஷனா, நான் கிள்ளி கொடுக்குறவனா, அள்ளி கொடுக்குறவனாங்கிறத ரப்பு யோசிக்கிறான். இதுக்கு அல்லாஹ் தந்தும் பார்ப்பான், அல்லாஹ் எடுத்தும் பார்ப்பான். அதனால் அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, தனவந்தர்களே, எங்கட மஹல்லாக்கள் ஈக்கிறாக்கள், எங்கட ஊரில் ஈக்கிறவங்க கவனித்து கொண்டாலே எங்கட ஊரில் ஈக்கிறாக்கள் வெளியில் போக தேவையில்லை. எங்கட ஊரில் ஈக்கிறாக்கள் வெளியில் போய்த்து கை நீட்ட தேவையில்லை. இன்றைக்கு என்ன பிரச்சனைண்டா, இது இஹ்லாஸில் வந்த நோய், எங்களோட உல தூய்மையில் வந்த நஜீஸ், எங்களோட இஹ்லாஸுக்கு வந்த பெரிய ஒரு முசீபத் என்னென்றால் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன் என்று வாயால் சொல்கிறோம், ஆனால் செயலில் இல்லையே. செயலில் இல்லை. தக்பீரை கட்டிக்கொண்டு என்ன ஓதுறோம் வஜ்ஜகத்தில், இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹ், யா அல்லாஹ் நான் வாழ்கிறது, நான் மௌத்தாகிறது, என்ற ஹயாத்தி நான் கொடுக்கிறது எடுக்கிறது எல்லாமே ரப்புக்காக இருக்கணும். இந்த அல்லாஹ்வுக்காகத்தான் கொடுக்கிறேன் என்ற நீயத்து உறுதியாக இருக்கும் என்றால், அதில் இஹ்லாஸ் இருக்கும் என்றால், உள்ள தூய்மை இருக்கும் என்றால், நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா, எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா, எங்களோட வீட்டு செயற்பாடுகள், எங்களோட வீட்டில் நடக்கிற எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி மாறும் தெரியுமா, இப்படி மாறும். நீங்கள் கல்யாணத்தை சொல்ல இல்லைன்றாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் மம்பட்டியை கேட்டு தரலன்றாலும் என் வீட்டு மம்பட்டி உங்களுக்கு தேவையா, நான் தருவேன். நான் கடன் கேட்டு நீங்கள் தர இல்லைன்றாலும் நீங்கள் கேட்டு வாங்க என்கிட்ட இருந்தால் நான் தருவேன் அப்பா. நீ தர இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கொண்டு நான் அவன்கிட்ட பழி வாங்க மாட்டேன். என்னப்பா நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அன்றைக்கு அவ்வளோ இக்கட்டான நேரத்தில் கேட்டே கொடுக்கல, இன்றைக்கு நீ கேட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு பழி வாங்குற தன்மை என்னட்டு இல்லைப்பா. நான் ஒரு முஸ்லீம் அப்பா, நான் ஒரு மூமின் அப்பா, நான் என்ன ரப்பை நம்பி வாழ்கிறவன் அப்பா, நான் ரப்பை நம்பி வாழ்கிறவன். இந்த தன்மை வரும். நீங்கள் என்ன விருந்தை சொல்லலையா, நான் சொல்கிறேன். நீங்கள் பக்கத்து வீட்டில் லைட்டை போடலையா, ஏன் வீட்டு பக்கத்து வீட்டு லைட்டை நான் போடுறேன், நீ வெளிச்சத்தில் நடந்து போ. ஓண்ட ஆட்டால நீ என்னைய கூட்டி போகலையா, பிரச்சனை இல்லை, ஏண்ட பைக்கில் உடனே நான் கூட்டி போகிறேன். நீ சிரிச்சல்லையா, நான் சிரிப்பேன். அந்த நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இது இல்லை. நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு நான் நல்லவன் தான். ஏன் லில்லா, அல்லாஹ்வுக்காக. இந்த ஸ்டைலில் ஒவ்வொருத்தரும் வாழ ஆரம்பித்தா எங்கள் வீட்டு அல்ல அல்லாஹ் எல்லாத்துலேயும் அல்லாஹ் பறக்க செய்வான். இந்த கப்பிடு இல்லையா இல்லை,
இன்றைய கொடுக்குறவங்களும் என்னென்னா குடும்பத்தில் கொடுக்க விருப்பம் இல்லை. குடும்பத்துக்கு தாத்திர பிள்ளைகள் கஷ்டவாளி இருப்பாங்க, நானோட பிள்ளைகள் இருப்பாங்க, எங்களோட படித்தவங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் விதவைகள் இருப்பாங்க, ஊரில் விதவைகள் இருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை உள்ள குடும்பத்திலே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தட்டுப்பாடுண்டா மாப்பிள்ளை இல்லாத விதவைகளோட நிலைமை என்ன? மாப்பிள்ளை இல்லாத விதவைகளோட நிலைமை என்ன? இன்றைக்கு மாப்பிள்ளை உள்ள இடத்துல 2 பிள்ளையை பெற்று 3 பிள்ளையை வச்சுக்கொண்டு பெருங்கஷ்டம். உண்மையிலே இன்றைக்கு ஒரு 1500 எடுத்து சமாளிக்கலாமா? கொஞ்சம் நடைமுறை ரீதியாக தனிமையில் உட்கார்ந்து யோசிங்க. இது ஒவ்வொரு தலைப்பில் மணித்தேர கணக்கில் பேசலாம். அல்லாஹ் உதவியை கொண்டு ஒவ்வொரு தனவந்தரையும் யோசிங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொத்தை தந்திக்கிறான். 1500 ரூபா சம்பளம் உண்டு, 1300 ரூபா 1500 ரூபா கூலி வேலை செய்கிறவனை எடுத்து யோசிங்க பார்ப்போம். தோட்ட வேலை செய்கிறவனை யோசிங்க பார்ப்போம். ஒரு பாஸோட வேலை கோலையாவா வேலைக்கு போகிறவனை யோசிங்க பார்ப்போம். 4 நாளுக்கு மழை பெஞ்சு போகலான்ட்டு அவனோட நிலைமை என்ன? இந்த வீடு வீடாக சுற்றி வியாபாரம் செய்கிறவனோட வாழ்க்கையை யோசிங்க பார்ப்போம். 5 நாளுக்கு மழை பெஞ்சு போகலான்ட்டு அவன் நிலைமை என்ன? இந்த 1500 எடுத்துகிட்டு வாரார். இந்த 1500 ரூபாவில் தங்கமே, அவர் நோயாளி வந்தால் நோயாளி பார்க்க போகணும். குடும்பத்தில் கல்யாணத்தை சொன்னால் அவரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போகணும். பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கணும். அதே நேரத்தில் ஒரு ஜனாசா நடந்தால் வாகனத்தில் போகிறோண்டா எல்லாரோட சேர்ந்து ஷேர் பண்ணி சல்லையை போட்டு அவரும் ஜனாசாவுக்கு போகணும். அவர் வீட்டுக்கு மாமி மச்சான் பிள்ளைகள்கிட்ட படிச்சிருவங்க கிளாஸ் பிள்ளைகள் வந்தால் அதில் அவர் பங்கு கொள்ளணும். ஸ்கூலை பார்த்தால் அரசாங்க பாடசாலைன்னு பேர், அரசாங்க ஹாஸ்பிட்டல்னு பேர். ஆனால் போய் நின்றால் பாமசிக்கு துண்டு எழுதி கொடுக்குறான்னு பறக்கத்தா. ஸ்கூல்லேருந்தே கிழமைக்கு ஒருக்க பிள்ளைகள் படிக்கிறாங்களா உம்மா அப்பா படித்து கொடுக்குறாங்களான்னு தெரியாது. கிழமைக்கு 4 நாள் பேரண்ட்ஸ் மீட்டு. அதே மாதிரி ஆரம்ப காலங்களில் வருஷத்தில் 4 டே 5 டே தான் இருந்துச்சு. இன்றைக்கு 360 நாளில் அரை வருஷம் டே ஆரம்பிச்சிருக்கு. அந்த டே இந்த டே எத்தனையோ டேலாம் வந்திருக்கு. இன்னும் 10 வருஷத்தில் 360 நாளும் ஒரு டேயை கொண்டாடுவாங்க. எல்லாமே ஃபங்க்ஷனோட, எல்லாமே ஜொலியாக, எல்லாம் ஆட்டம் பாட்டத்தோட, எல்லாமே செலவோட சம்மந்தப்பட்டிருக்கு. இதான் பெரிய முசீபத். அல் ஃபக்ரு யூரிதுல் குஃபர். வறுமை வந்துச்சுண்டா குஃபர் தாண்டவமாடும். அவனோட ஈமான் பலகீனமாகும். கஷ்டம் வந்துச்சுண்டா அவன் இயலாத கட்டத்தில் அவன் களவுக்கு போவான், வட்டிக்கு போவான், ஹராத்துக்கு போவான், பெண்கள் பாவத்தில் இறங்குவாங்க, எதையும் செய்வான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹக்கான வாய்தா. இது எல்லாத்தையும் வச்சு தனிமையில் யோசிங்க. இன்றைக்கு இதுதான் நடந்திருக்குது. இந்த பிள்ளைகள் எல்லாமே இன்றைக்கு வந்து எல்லாம் ஃபேஷனுக்கும் மொடலுக்கும் வாழ பழகி 2 கறியோட சாப்பிடலாம். ஆனால் அந்த தின்ற இடத்துல எங்களோட வீடுகள் இல்லை. ஒரு நேரத்துக்கு ஒரு கீரையோட ஒரு பொல் சம்பளோட சமாளிக்கலாம் என்கிற இடத்துல எங்களோட பிள்ளைகளும் இல்லை. அல்மாரிகளை திறந்து பார்த்தால் வருஷத்துக்கு எத்தனை உடுப்புகளை வாங்குகிறோம். நாம் ஆரம்ப காலம் நாங்கள்லாம் பெருநாள் வந்தால் 2 உடுப்பை உடுப்போம். அல்லாஹ் சந்திக்கிறானா எடுங்க, இல்லையா ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து அந்த எளிமையான முறையில் வாழ பழக்கணும். எளிமையான வாழ்க்கைக்கு வரணும். தனக்காக யாரும் வாழ்கிறாங்க இல்லையே. இந்த அடுத்தவனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி தான் என்னோடய வாழ்க்கை. வீடு கட்டுறதா இருக்கலாம், வாகனம் வாங்குறதா இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம். காலையில் கிளாஸுக்கு ஒரு உடுப்புன்னா பின்னேரம் ஒரு உடுப்பு. இன்றைக்கு ஒரு வெட்டிங்குக்கு ஒரு உடுப்பு கொடுத்தா நாளைக்கு கொடுக்க இயலாது. ஒரு வெட்டிங் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு குரூப்பை திறந்து கொண்டாச்சு, உள்ள குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் அதுக்கு சேர்ந்தாச்சு. ரைட், இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி உடுப்பு தைக்கணும். சார் தைக்கணும்னு சொல்கிறவருக்கு வசதி இருக்கலாம். எல்லார பிள்ளைகளுக்கும் வசதி இருக்குமா? 5 பிள்ளைகள் ஒரே மாதிரி உடுத்து ஒரு கஷ்டவாழ்கிட்ட புள்ள உடுக்கலாண்டால் அந்த புள்ள உரம் கட்டப்படுது, வித்தியாசமாக பார்க்கப்படுது ஸ்கூலில். இதெல்லாம் பெரிய ஒரு பாடம். இது பேசினா அதனால் அன்பானவர்களே, நிறைய கஷ்டவாழி சமூகத்தில் இருக்கிறான் பாவம். அதனால் எங்கட மஹல்லாக்கள் ஈக்கிறவங்க எங்களுக்கு தெரியும். எங்கட மஹல்லால் ஈக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போய் கை நீட்டுற அளவுக்கு வைக்காமல், இன்னொரு இடத்துல போய் உதவி கேட்கறதுக்கு வைக்காமல், இன்ஷா அல்லாஹ் மனசை திறந்து கொடுங்கோ. இன்றைக்கு ஊர்கள் இருக்கிறாங்க, ஆனால் வெளியில் கொடுக்குறாங்க, ஊரில் கொடுக்குறாங்க இல்லை, பின்னுக்கு விட்டு கொடுக்குறாங்க இல்லை, தாத்திர பிள்ளையில கொடுக்குறாங்க இல்லை. ஏன் கொடுக்குறாங்க இல்லைன்றால் இவங்க கொடுக்குற அல்லாவுக்காக இல்லை, கொடுத்து போட்டேதோன்னு எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்காது கிடைக்காத நேரம் ஒரு ஆஜியார் என்ன செய்தாருன்னா கொடுக்குறாரு. ஈச்சப்பழத்தை அரிசை குருபாங்கரியை கொடுத்து போட்டு ஒரு கஷ்டவாளிக்கு இப்படியெல்லாம் இருப்பாங்களே ஊரில். அடுத்த நாளே கோல் அடிச்சு இங்கே வாடாப்பா அந்த தென்னை மரத்துக்கு 4 தேங்காய் வச்சு தான் பார்ப்போம், இங்கே வா பேங்க்கு போய் சல்லியை போட்டு வா, இங்கே வா இந்த கொஞ்சம் தோட்டத்து துப்புரவாக்கு. இல்லை ஹாஜியார் இப்போ வந்து கொள்ளல எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால், ஏய் நான் வளர்த்த நாய், ஏண்டு விட்டு முள்ள திண்டு வளர்ந்த நாய், நீ இப்படி பேசுறியா? ஏய் அடுத்த வருஷமானுக்கு அரிசி கொடுக்கப்படாது, அடுத்த வருஷமானுக்கு ஈச்சப்பழம் கொடுக்கப்படாது, அடுத்த வருஷமானுக்கு ஜகாத் சல்லி இல்லை. இப்படித்தான் நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. நான் சுருக்கமாக தொட்டு பேசுகிறேன். இப்படி ஒன்றும் இல்லாமல் நாம் ஒன்றை கொடுக்குறோமா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அல்லாஹ்வுக்காக கொடுப்போம். கொடுத்தோமா அதை மறந்துடணும். ஆனால் தந்தத்தை மறக்கப்படாது. எப்போவுமே என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றால், நாம் கொடுத்தோம் என்றால் எங்கே பதிவு செய்யப்படணும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் எடுத்ததை மறக்கவே படாது, நன்றியுடன் ஓடிக்கணும். கொடுத்ததை மறந்துடணும். பதிவு செய்யப்பட்டு அதுக்குரிய பிரதிபலன் ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அன்பானவர்களே, தனவந்தர்களே, இந்த நிலைமை
எல்லா ஊர்களையும் இருக்கும். உங்களோட ஊர்களை பார்த்து இந்த ஏழைகள் கஷ்டவாளியை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.